Welcome to Stee Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. Our own vehicle, Mahindra Scorpio, Prime SUV segment vehicle. இந்த vehicle வந்து எனக்கு childhoodல ஒரு ஃபேவரட்டான வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். Because இந்த வெஹிக்கிளை நம்ம டிரைவ் பண்ணும்போதும் சரி, ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு போகும்போது ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அவருமே வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிற டாஸ்க் வந்து டிரைவ் ஆன் நேரோ ஸ்ட்ரீட்ஸ். இந்த வெஹிக்கிள் வந்து எந்த ரோடுக்குள்ளே போகாதோ, எந்த மாதிரி ரோட்டில் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குமோ, நார்மலாக டிரைவ் பண்ணுறவங்களே அந்த மாதிரி ரோட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ரோடு தான் நம்ம ட்ரெயினிங்க்கு டாஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து அவர் ஹார்ன் பண்ணார். அந்த கண்ணுக்குட்டி வந்து அழகாக லெஃப்டில் ஒதுங்கிடுச்சு. ஏன் இந்த பாயிண்ட்டை சொன்னேன்றது உங்களுக்கு வீடியோவில் போக போக புரியும். ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு நம்ம சொன்னது வந்து அவர்கிட்ட ஸ்லோ ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், கரெக்டாக ஃப்ரேமை கேல்குலேட் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கேன். நேரோ ஸ்ட்ரீட்ஸில் நம்ம கிளச்சிலே ட்ரைவ் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட வெஹிக்கிள் டீசல்ன்றதுனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்ட ஆக்சிலேட்டர் இல்லைனா நம்ம செகண்ட் கியர் கிளச்சிலே நம்ம மூவ் பண்ணாலே போதும். ஸ்லோ ஸ்பீடில் மூவ் பண்ணால் மட்டுமே தான் சடனாக யாரான இன்கமிங் வந்தால் கூட நம்மளால் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கணும், ஹார்டாக ரிஜிடாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ரைட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக மிரர் பார்க்கணும். பின்னாடி ஒரு வெஹிக்கிள் எந்த லேனில் இருக்காங்க, என்ன ஸ்பேஸில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். பிகாஸ் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்தவரையில் நமக்கு எந்த சைடு வேணால் ஓவர்டேக் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்துருவாங்க. இன்கேஸ் அவங்களோட இடத்துல தான் அப்டக்கிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த டூ வீலர் அங்கே நின்றுருக்கணும், அவர் நிற்காமல் ஆப்போசிட்டில் வந்துட்டார். ஸோ நம்ம ரெண்டு சைடுமே பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஸ்பேஸ்க்குள்ளே மூவ் பண்ணணும். நம்ம டைம் எடுத்து தான் மூவ் பண்ணணும். பிகாஸ் இனிஷியலாக நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி இருக்க ஹார்ன் அடிப்பாங்க நம்ம ஸ்லோ பண்ணும்போது. பட் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாமல் வி ஹவ் டு டேக் அவர் ஓன் டைம். நமக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதை நம்ம கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாதிரி ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். போத் த சைட்ஸ் ஈக்குவலாக பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணும். ரோடோட அமைப்பு கரெக்டாக பார்த்துக்கணும். எங்கே பள்ளம் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர், மேன் ஹோல்ஸ், இது எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு தான் அதில் டிரான்ஸ்மிட் பண்ணணும். எஸ் ஆர் நோ தேரி. யாராவது நம்மளை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்கள விட்டுறோம், நோனா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணுறோம். நம்மள யாராவது க்ளோஸாக ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஒய்? பிகாஸ் அவங்க ஓவர்டேக் பண்ண அடுத்தமோ நம்மளோட ஃப்ரேம்குள்ளே தான் வருவாங்க. சோஃபார் நம்மளோட ட்ரைனிங் வந்து செகண்ட் கியர்லேயே கிளச்சிலே தான் மூவ் பண்ணுறாரு. தேவைப்படுற இடத்துல ஆக்சிலேட்டர் இல்லைனா ஆக்சிலேட்டர் கால் எடுத்துடுறாரு. சடன் பிரேக் அப்ளிகேஷன் ஷுட் நாட் பி தேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். பிகாஸ் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸாகவே ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி லெஃப்ட்டில் நடந்து போகிறவங்களுக்கு நம்ம தான் காஷன் பண்ணணும். லிட்டில் பிட் ஆஃப் ஹார்ன் அடித்தா போதும், ரொம்ப ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஹார்ன் அடித்தா அவங்க அவாய்ட் ஆகிடுவாங்க. ஸோ அன்லெஸ் அவங்க நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணணும். இப்போ போக போக இந்த ரோடோட விட்த்து நீங்கள் பார்க்கலாம் வியூவர்ஸ். ஆப்போசிட்டில் தானே வெஹிக்கிள் வந்துட்டாங்கன்னா நம்ம அட்மோஸ்ட் லெஃப்ட்டில் நம்ம வெஹிக்கிளை ஒதுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஆப்போசிட்லேயுமே வந்து அந்த ஆட்டோ வந்துடுது. அங்கே வந்தோன்னா அவங்க ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இவங்க வந்து நகரணும், பட் நகர மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்களோட ஓன் டைம் எடுத்துகிட்டு தான் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணோம். அது வரைக்கும் வி ஹவ் டு ஸ்டாப். லிட்டில் பிட் ஆஃப் ஹார்ன் அடித்தா போதும். இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அங்கே ஒரு கண்ணுக்குட்டி சொல்லியிருப்பேன், ஹார்ன் அடித்தோன்னா நகர்ந்துருச்சுன்ட்டு. இப்போ இங்கே நான் வால்யூம் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். இப்போ நான் தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல நடந்து போகிறாரு பாருங்களேன். அவருக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 2 வாட்டி ஹார்ன் அடித்தோம். அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த இதை தாண்டி கொஞ்சம் லெஃப்ட்டில் ஒரு செகண்ட் நின்றுருக்கலாம். பட் அவர் நிற்கலை. அவர் அப்படியே தான் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் கூட லெஃப்ட்லேயே ஒதுங்கலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லெஃப்ட்டில் அங்கே ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஒதுங்கவே இல்லை. அவர் மாடு நடுவில் நடந்து போயிட்டுருக்காரு, யாருக்கோ ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு. இது நான் எதுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோஸில் மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேன் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நடுவில் மாடுலாம் க்ராஸ் பண்ணோம். அப்போ அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் பார்ப்பேன், அந்த வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, சார் இது வந்து ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது ரோட்டில், என்னால் ட்ரைவ் பண்ணவே முடியல, நானும் ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் தான் இருக்கேன், இந்த மாடு, டாகு, கோட்டு இதெல்லாம் நடுவில் வரும்போது ரொம்ப நியூசன்ஸாக இருக்குன்னுவாங்க. பட் உண்மையாக பார்க்க போனோம் அப்படின்னா அதுங்களுக்கு இருக்கிற சென்ஸ் கூட ஹியூமன்ஸுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம ஹார்ன் அடித்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆன் தி ரோட்டில் தப்பான லேனில் தான் நிற்பாங்க, நகரவும் மாட்டாங்க. ஸோ நம்ம எதுவுமே வந்து அவங்கள சொல்ல முடியாது. பட் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாதனால நம்ம இவங்களெல்லாம் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கோம். வாயிலா ஜீவனை நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுங்க கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னுமே ரொம்ப நேரோ ஸ்பேஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் மூவ் பண்ணும்போது ஆப்போசிட் டாடா ஏஸ் இருக்காரு, லெஃப்ட்டில் 2 வீலர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பேஸை கரெக்டாக பார்த்து தான் மூவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் லைவாகவே அந்த ஸ்பேஸை காமிக்கிறேன்.
ஃபுல் அண்ட் ஃபுல் கிளச்சில் நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும். ஸ்டீரிங்கை வந்து கிராஜுவலாக தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், எக்ஸஸாக திருப்பிடக்கூடாது. லீவ் த கிளச் ப்ரெஸ் த கிளச் தான் கான்செப்ட்டு. இங்கே நம்ம டைம் எடுத்துகிட்டு கரெக்டாக மூவ் பண்ணலாம். இப்போ இங்கே ரொம்ப எட்ஜில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம்லேருந்து அந்த Yamaha Fasino 2-wheeler வந்து வெளியில் போகணும். அன்டில் தட் நான் டேர்னிங்லேயே தான் வைக்கணும். அந்த சைடும் பார்த்துக்கணும். கிளச்சை வந்து 10% தான் லீவ் பண்ணணும், ஃபுல்லாக லீவ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இங்கே ஒரு க்ரூஷியல் டாஸ்க்கு இந்த ரோடோட இடத்துல. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட ட்ரைனிங் பண்ணிட்டாரு, நீங்களும் பார்த்துருக்கீங்க. உங்ககிட்டே கார் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்டிவான டாஸ்க் நம்ம கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வியூவர்ஸ் ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.